போராளிகள் மடிவதில்லை, விதைக்கப்படுகின்றார்கள். போராளிகள் விதையிலிருந்து ஆலமரங்கள் முளைத்தெழுந்து வருவதைப் போல கிளைகளும் விழுதுகளும் பரப்பி பெரும் நிழல் தரும் மரங்களாக மாறுகிறார்கள். இவர்களுக்கு அழிவும் இல்லை, முடிவும் இல்லை. மீண்டும் மீண்டும் இவர்கள் முளைத்து கிளைத்து நிற்பார்கள். தங்கள் போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள். எங்களுக்கு பணம் கம்மியா இருக்குன்னு கேட்கிறோமான்னு கேட்க தெரியாது. ஏனென்றால் இந்த மக்கள் அதிகாரத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கு என்ன பண்ற தொடர்பு இல்லாம இருக்கிறோம். எப்ப பேசுறோம்? தேர்தல் வரும்பொழுது நமக்கு ஏஜென்ட் இருப்பாங்க. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கும். அந்த கட்சிகள் இருக்கிறவங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு போடுங்க, திமுக போடுங்க, அதிமுக போடுங்க, யார் அதிகமா பணம் கொடுத்தாலும் ஓட்டு போட்டு. இப்படிப்பட்ட நிலை தான் தொடர்ந்து இருக்குது. இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் நமக்காக யார் பேசுறவங்க அப்படின்னு பேசணும். புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி இப்ப சொல்லிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்த பிறகு தமிழ்நாட்டில் 90 காலகட்டங்களில் மிகவும் ஒரு சாதிய வன்கொடுமைகள் அதிகம் மிகுந்த பகுதி. தமிழ்நாட்டில் எல்லாமே சேரிகாரனை பார்த்தா அடித்தான், உதைச்சான், கொன்னான், குத்துனான், கற்பழிச்சான், எல்லாம் தவறுன்னு பண்ணான். ஏன்னு கேட்டால் அந்த மக்களை கேட்காது, அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழலை தான் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அந்த போஸ்ட் ஒட்டிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதை கண்ணாடி போட்டுற பத்தியா அம்பேத்கர் மேலே தெரிஞ்சா உங்களுக்கு தெரியாமா? அம்பேத்கர் கீழே கண்ணாடி போட்டுற பத்தியா அவர் தான் எழுச்சி தமிழ் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினோட தலைவர். அவருக்கு நீ பிறந்தநாள். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக, சாதிய கொடுமைகளுக்கு எதிராக மக்களை, இளைஞர்களை அடங்க மறு என்று உசுப்பியர். அந்த அடங்க மறு, அத்து மீறு, திமிரி ஏழு, திருப்பி அடின்னு சொன்னவர். அடி வாங்கினே இருக்கக்கூடாது, நீ மனுஷன்தான், உனக்கு 2 கை கால் இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான். நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம்? நம்ம பிள்ளைகளை அடிக்கி தான் வச்சுக்கிறேன். பாப்பா நம்மகிட்ட எதுவும் இல்லைடா, நீ போய் போராட விடுறான்னு சொல்றோம். அப்படி இந்த மக்களை, அடக்கப்பட்ட மக்களை யாராவது ஒருத்தர் அடிச்சா வச்சா கூட, ஏன்பா அவன்கிட்ட பணம் காசு இருக்குது, சாதியில உயர்ந்து இருக்கிறான், நம்மளால கேட்க முடியாதுன்ற நிலைப்பாடு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம். ஆனா அந்த காலகட்டத்தில் நீங்க என்னதான் பெற்றோர்கள் சொன்னா கூட பிள்ளைகள் அடிவானதான் தெரிய வழி, வேதனையும் கஷ்டமும் அசிங்கமும் யார் ஒருத்தர் பாதிக்கப்பட்டது அவனுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட இளைஞர்களை உசுப்பியாதான் திருமாவளவன். நாமளும் எந்த அடிப்படையிலும் சலித்தவர் கிடையாது, அனைவரும் சமம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், சமத்துவம், சகோதரத்துவம், ஈக்குவாலிட்டி தான் மெயின். நம்ம யாரும் சமம் நினைக்கணும், யாருக்கு கீழே நாம இல்லை, புரியுதா இல்லையா? நமக்கு மேலே யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு கீழே யாரும் இல்லை, நமக்கு மேலே யாரும் கிடையாது. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்ற உழைக்கிறது தான் புரட்சியாளர். அப்ப நம்ம யாருக்காகவோ எதுக்காகவோ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு AT டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் HD வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்னி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். செல் 9952788752, 9344362102. Email ID atstudio.cheyyar@gmail.com.